உங்களது பெயர், அந்த பெயரே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நடப்பவை எல்லாமே எதிர்ப்பாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வந்து ஒரே வீட்டில் ஆளுக்கு 2 ரூமில் 2 இடத்துல தனித்தனியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையை வேறு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். உங்களது வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன்னு வைத்துக் கொள்ளுங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்து உள்ளேன். இன்றைக்கு ஒரு புது தகவல் தான். என்ன? உங்களது பிறந்த தேதிக்கு உங்களது பெயர் அந்த பெயரே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நடப்பவை எல்லாமே எதிர்ப்பாக தான் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு நடக்கிற சமாச்சாரங்கள், நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்மனைகளை தான் போய் முடியும். அந்த எதிர்மறையாக முடியும் பொழுது, அப்படி என்றால் வேலை செய்கிற இடத்துலையும் கெரியர்லேயும் சரி, நீங்கள் ஓனஸ்டாகவும் நேர்மையாகவும் நியாயமாக கரெக்டாக இருந்தால் கூட, ஆனால் அந்த இடத்துல வேலையை விட்டு வெளியே வரும்போது நல்ல நேமோடு வெளியே வர முடியாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் தான் நல்லது செய்வீங்க, ஆனால் அவங்களுக்கு கண்ணை மறைத்து விட்டு நீங்கள் கெடுதல் செய்கிறார் போட்டு உங்களை நினைத்து கொள்வார்கள். அதாவது கொடியவனாகவே நினைப்பாங்க. என்னடா நம்ம தான் அந்த வீட்டுக்கே நல்லது செய்கிறோம், நம்மளை கொடியவன் நினைக்கிறாங்க. அந்த பட்டத்தோடு வெளியே வருவீங்க. கொடியவனுங்கிற பட்டத்தோடு வெளியே வருவீங்க வீட்டை விட்டு. உடன் பிறந்த சகோதரிகிட்டையும் நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, ஆனால் பதிலுக்கு அவங்க நல்லது கூட செய்ய வேண்டாம், ஆனால் உங்களுக்கு போயிட்டு ஆப்போசிட்டாக செய்வாங்க. அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்களும் வாலண்டரியாக போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு வாலண்டரியாக போய் செய்வீங்க, அங்கேயும் கெட்ட பேர். கணவன் மனைவிக்குள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வந்து ஒரே வீட்டில் ஆளுக்கு 2 ரூமில் 2 இடத்துல தனித்தனியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையை வேறு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். உங்களது வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். மற்றவர்கள் பங்கு போட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது என்றால் ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் பெறுகிறது. இதில் பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மந்திரத்துக்கு சமமானது. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறது. உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பெயர் ஆப்போசிட்டில் இருந்தால், சரியாக இருந்தால் மந்திரமாக வேலை செய்யும். உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேர் ஆப்போசிட்டில் இருந்தால் மந்திரமாக இருக்காது. அது உங்களுக்கே நான் முதல்ல என்ன வரைக்கும் படித்து பாருங்கள், என்ன வரைக்கும் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே எதிர்மறையாக போய் வேலை செய்யும். உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 15ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படி என்று வைத்துக்கொள்ளுங்கள். உங்களது பெயர் 12ஆம் எண்ணில் இருக்கிறது அப்படி என்றால், இப்போ நான் சொன்னதெல்லாம் பொருந்தும். ஆமாம், 15னா 6, 1 5 6, 12னா 1 2 3. இந்த 6க்கு 3 குவைட் ஆப்போசிட்டு நடக்கிறதெல்லாம் இப்போ நான் இன்ன வரைக்கும் சொன்னது தான், ரிப்பீட் பண்ண வேண்டாம், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்படி உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேரே ஆப்போசிட்டில் இருந்தால் உங்களுக்கு நடப்பதெல்லாம் எதிர்மறையில் போய் முடியும். கரெக்டாக இருந்தால் அது மந்திரமாக மாறிடும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேருமே மந்திரம்தான். சரியாக இருந்தால்தான் மந்திரமாக வேலை செய்யும். சரியாக இல்லை என்றால் அது மந்திரமாக இருக்காது, சாதாரண பேரை கூட இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கிட்ட ஒரு பேர் வாங்கும். பேரண்ட்ஸுக்கிட்ட கொடியவன் பேர், வேலை செய்கிற இடத்துல தான், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு இடத்துலையும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை இன்னும் இருக்காங்க நாட்டில். நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. இந்த வாழ்க்கை நமக்கு தேவையான்ட்டு அவங்களுக்குள்ளே அவ்வளோ கேள்வி இருக்குது. நான் சொல்ல வந்ததுக்கு காரணம் உங்கள் பேர் தான். அதற்கு காரணம் உங்கள் பேர் மாறி இருக்குது, தவறுதலாக இருக்குது. அதை சரி பண்ணி கொள்ளுங்கள், அதை சரியாக வைத்து கொள்ளுங்கள். வைத்து கொண்டு அந்த பேரை நீங்கள் பயன்படுத்திட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எழுதுங்கள், அதையே உச்சரிங்கள். எழுத முடியல, உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலே சரி, அப்படியே மந்திரமாக மாறிடும். உங்களுக்குள்ள பவர் ஏறிடும். உங்களுக்குள்ள நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அவ்வளோத்தையும் ரீகேட்ச் பண்ணிடுவீங்க. ஆமாம், அதில் ஒன்றும் டவுட். அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி உங்களை முடிக்கலை. நீங்கள் சரியாக பேர் அமைச்சிட்டிங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு வந்து எல்லாமே ரீகேட்ச் பண்ணிடுவீங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அதை ரீகெயின் பண்ணிடுவீங்க. எங்கெங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கினீங்களோ அங்கங்கே நல்ல பேர் வாங்கிடுங்க. கெரியரில் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு வாங்கிடுங்க. ஒன்றும் இல்லை, சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அதை தான் பெரிய பூதாகாரமாக பெருசாகிக்கிட்டு வேலையவே விட்டு அனுப்புகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. எப்போது பேருக்கும் தேதிக்கும் தப்பாக இருந்தால் இதெல்லாம் நடக்குது. வீட்டையே நீங்கள் தான், உங்கள் குடும்பத்தையே நீங்கள் தான் காப்பாற்றிருப்பீங்க. ஆனால் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு வைக்கிற பேர் கூடி வந்துன்றது, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா பேர் உங்களுக்கு அமைப்பு அது மாதிரி இல்லைன்னா அது நடக்கும்.
ஆமாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எத்தனை பேர் இது ஆறுதல் அடைகிறீங்களோ? ஆமாம், நம்மள ஆட்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், அதுக்கு காரணம் உங்கள் பேர் தவறாக இருக்குது. சரி செய்து கொள்ளுங்கள். பெற்றோருடைய நல்ல பேரை வாங்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய உறவினரிடம் நல்ல பேரை வாங்கிக் கொள்வீர்கள். உங்கள் நண்பர்களிடம் நல்ல பேரை வாங்கிக் கொள்வீர்கள். மொத்தத்தில் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். இதற்கு முன்னாடி நான் சொன்னது, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பங்கு போட்டு வாழ்ந்தார்கள். இப்பொழுது உங்களது பெயரை சரியாக அமையும் பட்சத்தில் உங்களது வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா நமக்கு கொடுத்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும். அந்த இறைவன் கொடுத்த வாழ்க்கையை மற்றவர்கள் கொண்டு போவது எந்த விதத்தில் நியாயமில்லை, மற்றவர்கள் வாழ்வதும் நியாயமில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அதற்கு உங்கள் பிறந்த தேதிக்கு உண்டானது உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது வேறு ஒன்றும் யாருக்கும் சொல்வதில்லை. உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பெயரை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மற்றவர்கள் ஏளனம் செய்ய வேண்டியதற்கு என்ன காரணம்? மற்றவர்கள் ஏளனமாக பேசுவதற்கு இதில் எங்கே இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களை சரி செய்யணும். பிரத்தியார்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க, உங்களை பேசிட்டு ஆனால் அவங்க போய் வச்சுக்கிடுவாங்க. அது புரிஞ்சுக்கிங்க. உங்களை சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அவங்க பேரை இருந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. இது எல்லோரும் செய்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லா இருக்கிறதுக்கு பிரத்தியாரை கெடுக்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இதில் எங்கே துரோகமும் கெடுக்கிறது இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கிறது உங்கள் பேரை தானே சரி பண்ணிக்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் பேர் உங்கள் பிறந்த தேதிக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது கிடைக்கும், அது நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.